மக்கள் வணக்கம். ஏன், எதற்கு, எப்படி? ஏன் என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் அறிவியல் தொழில்நுட்பம் இல்லை. எனவே ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள்தான் இந்த அறிவியல் உலகத்தினுடைய மிக முக்கியமான கேள்விகள், மிக ஆதாரமான கேள்விகள், அடிப்படையான கேள்விகள். இந்த ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை வைத்து நீங்களும் நானும் சேர்ந்து விளையாடும் அறிவியல் விளையாட்டு வினாடி வினா நிகழ்ச்சி. எனவே பதில் சொன்னால் பரிசு, விடையளித்தால் வெகுமதி. 2 கேள்விகள், ஒன்று பொதுவான கேள்வி, மற்றொன்று சோதனை அடிப்படையான கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளித்து விட்டால் உங்களுக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்படும். இன்றைய விஞ்ஞானியை பற்றி நாம் பார்ப்போம். மேடம் கியூரி 2 முறை நோபல் பரிசு வாங்கிய விஞ்ஞானி, ஒரு பெண் விஞ்ஞானி. அவர் போலந்து நாட்டில் வார்சா நகரத்திலே பிறந்தவர். 1867 1934 வரை வாழ்ந்தவர். அவர் சிறிய வயதிலே தன்னுடைய தாயை இழந்து விட்டார், அவருடைய மூத்த சகோதரியரையும் இழந்து விட்டார். எனவே அவருடைய குழந்தைகளினுடைய படிப்பிற்காக தானே பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து அதில் உள்ள வருமானத்தை வைத்து தன்னுடைய சகோதரிக்கும் தானும் படிப்பதற்கும் செலவழித்தார். பிற்காலத்தில் அவர் 1891 பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டார். அவர் ஆராய்ச்சி பணியின் போது அவர் சந்தித்த பியரி கியூரி, அவருடைய வகுப்பு தோழர், அவரையே 1895 திருமணம் செய்து கொண்டார். அவருடைய ஆராய்ச்சியினுடைய உச்சகட்டமாக சென்று கொண்டிருக்கையில் 1906 பியரி கியூரி ஒரு பார வண்டி, ஒரு லாரி மோதி அவர் இறந்து விட்டார். அதற்கு பின்னாலும், தன்னுடைய கணவர் இறந்த பின்னாலும் தன்னுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து 2 தனிமங்களை கண்டுபிடித்தார், கதிர் இயக்க தனிமங்களை கண்டுபிடித்தார். ஒன்று ரேடியம், மற்றொன்று பொலோனியம். இந்த 2 தனிமங்களும் பிட்ச் பிளண்ட் என்ற ஒரு தாது பொருளிலிருந்து, அதை ஆஸ்திரியா நாட்டினுடைய அரசாங்க அனுமதியோடு அதை 1 டன் வாங்கி, அந்த 1 டன் எடையுள்ள பிட்ச் பிளண்டிலிருந்து அந்த தனிமங்களை, ரேடியம் பொலோனியம் தனிமங்களை எல்லாம் பிரித்து எடுத்தார். பிறகு 1911 அவருக்கு கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியலுக்கான நோபல் பரிசும் கிடைத்தது. 2 முறை அவர் நோபல் பரிசு வாங்கினார். பிற்காலத்தில் அவர் உலகப்போர், முதல் உலகப்போர் நடந்தபோது அந்த உலகப்போரில் காயம்பட்டவர்களுக்கு உதவியாக எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சை அளித்து சமூக சேவையும் செய்தார். அவர் பாரிஸ் நகரத்தில் என்னுடைய ரேடியம் ஆராய்ச்சி நிலையத்தையும், வார்சா நகரத்தில் ரேடியோ ஆக்டிவிட்டி இன்ஸ்டிடியூட் என்ற கதிரியக்க ஆய்வு நிலையத்தையும் அமைத்தார். இப்படி அறிவியலுக்காகவும் சமூகத்திற்காகவும் தொண்டு செய்த மேடம் கியூரி 1934 லுக்கிமியா என்ற நோயினால், ரேடியத்தை கையாண்டதால் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டு இறந்து போனார். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்றால், விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை மிக வேதனை நிறைந்தது. அவருடைய படைத்த சாதனைகளுக்கு இடையே உள்ள வேதனையை நினைத்து பார்த்தாலே போதும், அதுவே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் ஆகும். இந்த செய்தியோடு நாம் இன்றைய பொது அறிவு கேள்விக்கான நிகழ்ச்சிக்கு போவோம். காட்சியை பார்க்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு காட்சி நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். வாகனங்களில் அல்லது இந்த லாரிகளில் டயர் மாட்டும் பொழுது, அந்த டயரில் இருக்கக்கூடிய டயரில் போடும்போது அந்த போல்ட்டு எப்படி மாட்டுகிறார்கள் என்றால், இது போன்ற இந்த போல்ட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு செங்குத்தான கம்பி, அந்த கம்பியிலிருந்து மற்றொரு கம்பியை கொடுத்து அதை மிகவும் நன்றாக இருக்குவதற்கு, நல்லா டைட் பண்ணுவதற்கு 2 ராடுகளை இணைத்து அதில் மேலே ஏறி நங்கு என்று ஏறி அமுக்குகிறார். அப்படி அமுக்கும் பொழுது தான் அது மிக நன்றாக இறுக்கமாக அந்த போல்ட்டு, அந்த டயர் அதிலே பொருத்தப்படுகிறது. இப்போ இன்றைய இதனுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் அந்த 2 தண்டுகள், பாருங்கள், முதல்ல ஒரு தண்டு, அதோடு மற்றொரு தண்டை இணைத்து, அதோடு மட்டுமல்லாமல் அது மேலே ஏறி ஒரே அமுக்கிறார்கள். இந்த 2 செயல்களுக்கான காரணம் என்ன? ஏன் ஒரு நீண்ட ஒரு தண்டு, ஒரு ராடு, நீண்ட தண்டை இணைத்து அது மேலே ஏறி அதை பொருத்துகிறார்கள் அல்லது அமுக்குகிறார்கள்? அப்பொழுதுதான் அது உள்ளே செல்கிறது. அந்த 2 தண்டுகள் பயன்படுத்துவதற்கான காரணத்தை நீங்கள் சிந்தித்து வையுங்கள். உங்களுக்கு தெரிந்தால் சொல்லலாம், இல்லை என்றால் நிகழ்ச்சியின் போது சொல்லப்படும். இப்பொழுது நம்முடைய நேயர்களுக்கான கேள்விகளை பார்ப்போம். முதல் நேயர் யார் புத்தகத்தை பரிசாக வெல்லப் போகிறார் என்பதை பார்க்கலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன். ரொம்ப தெளிவா பேசி. கோயம்புத்தூர்ல இருந்து ஐஸ்வர்யா. என்ன செய்றீங்க ஐஸ்வர்யா? நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி யாரு? ஐசக் நியூட்டன்.
நியூட்டன். எல்லாருக்குமே ஐசக் நியூட்டன் தான் பிடிக்குது. வந்து நிறைய விஞ்ஞானிகளை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். சரி, கேள்வி கேட்கலாமா? ம். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. வெயில் காலமா இருந்தாலும் குளத்தில் இருக்கக்கூடிய குளம், ஏரிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். அது ஏன்? வெயில் காலங்களில் குளத்தில், ஏரிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் குளிர்ச்சியாக இருப்பது ஏன்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா, இணைப்பில் இருக்கீங்களா? சொல்லுங்க. ஏன்னா அந்த சூடான ஆ சொல்லுங்க. எவாபரேஷன் நடக்கிறதுனால. எவாபரேஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த சூடு வந்து தண்ணியில படுறதுனால அப்புறம் திருப்பியும் மாற்றம் வரதுனால அது வந்து திருப்பியும் கூல் ஆகுது. கூல் ஆகுதியா தான். இது ஒரு சரியா சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. எவாபரேஷன் என்பது சரியான விடை வந்து, அதாவது வெயில் காலத்தில் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகும். எவாபரேஷன் ஆவியாகும். அந்த ஆவியாவதற்கு தேவையான வெப்பத்தை தண்ணீரிலிருந்து எடுத்துக்கொள்ளும். இப்போ தண்ணீரிலிருந்து வெப்பத்தை எடுத்துக்கொள்வதால் தண்ணீருடைய வெப்பநிலை குறையும். அதுதான் காரணம். வந்து ஆவியாதல் என்பது சரியான விடை. அதோடு சேர்ந்து அந்த தண்ணீரிலிருந்து இருக்கக்கூடிய அந்த வெப்பத்திற்கு பேர் உள்ளுறை வெப்பம். இது ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். பரவாயில்ல, நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு சோதனை செய்யலாமா? செய்யலாம். இப்போ ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஒரு சோதனை வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்க. இது வந்து இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாட்டில் இருக்கா? நான் என்ன செய்கிறேன், இந்த பாட்டில் பக்கத்தில் வந்து இது பக்கத்தில் ஒரு இந்த பாட்டில் இருக்கிற தண்ணீர் வந்து ஒரு தாங்கி, வேறு ஒன்றும் இல்லை. இதை பற்றி கணக்கு கவலைப்படாதீங்க. ஏன் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் கிடைக்கலன்னு கவலைப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து தண்ணி ஊற்றி வெயிட் ஏற்றிக்க வேண்டியது. இது குறுக்க ஒரு இரும்பு ஆணி அல்லது இரும்பு ராடை வச்சுக்கோங்க. அது அதில் இந்த மாதிரி ஒரு மேக்னெட் இப்படி பொறுத்துங்க. இதான் வந்து இந்த சிவப்பு இருக்கிறது என்னது? காந்தம். பார்க்குறீங்களா? அது பாருங்கள். வந்து இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன இருக்கிறேன், கீழே நிறைய குண்டூசியெல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், இதை எடுத்துகிட்டு இந்த குண்டூசியில் வச்சா என்ன ஆகும்? பாருங்கள், எல்லா குண்டூசியில் ஒட்டுது இல்லையா? அது கொஞ்சம் எடுத்து விட்டுடலாம். இப்படி வச்சுங்க. இப்போ அது குண்டூசிக்கு கீழே நிறைய குண்டூசி ஒட்டியிருக்கா? இப்போ அதுக்கு கீழே நான் இன்னொரு குண்டூசி வைக்கிறேன். அப்படி ஒரு குண்டூசிக்கு மேலே அந்த குத்தூசிக்கு மேலே அப்படி வந்து வச்சிங்கன்னா அது நிற்கிதே. அதான் ஏன். இந்த பாருங்க. அருமை. காந்தம் வந்து மேலே தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எப்படி இதுக்கு உள்ள வந்து கீழே போட்டால் மாட்டு கரெக்டாக இருக்கு? சொல்லுங்க. அதில் மாட்டினா அப்படியே நிற்கிதே ஏன்? இது பாருங்க, இது ஒட்ட மாட்டேங்குது. அந்த வெயிட் பேலன்ஸ் ஆகுது. வெயிட் பேலன்ஸ் ஆகலை. மேலே இப்போ பாருங்க போதும் வந்து. அதாவது இது வந்து இரும்பு. அந்த இரும்பில் ஒரு என்ன வச்சுருக்கிறேன்? ஆமாம், குண்டூசி. இது வந்து ஆணி, இரும்பு ஆணி இருக்குது. அந்த இரும்பு ஆணியில் ஒரு காந்தம் வச்சுருக்குறோம். அந்த காந்தத்துக்கு கீழே குண்டூசிகளை வரிசையாக அப்படி வச்சுக்கிட்டே போனால் இப்படி சங்கிலி மாதிரி அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்? சங்கிலி மாதிரி அழகாக அப்படி தொங்கிட்டு இருக்கு பாருங்க. தொங்குதா? அது ஏன்? அந்த மேக்னெட்ல இருக்க அந்த அட்ராக்ஷன் வந்து அந்த அந்த குண்டூசியிலையும் வரதுனால அது எல்லாமே ஒட்டிட்டு இருக்குது. அது எல்லா குண்டூசிலையும் எப்படி வரும்? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது. அதான் எப்படி அதிகமாக இருக்கும்? அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸு எப்போ ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டோட அட்ராக்ஷன் ஆகும்? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதாவது மேலே வந்து காந்தம் இருக்குது, இங்கே காந்தம். அந்த காந்தத்துக்கு கீழ் முனையில் இதில் குண்டூசிகளை வரிசையாக சங்கிலி மாதிரி தொங்க விட்டுருக்குறேன். நீங்கள் எவ்வளோ தொங்க வேணால் தொங்க விட்டுக்கிட்டே போகலாம். அந்த குண்டூசிகளுக்கு வந்து சங்கிலி போன்று தொங்குவதற்கான காரணம் என்ன? இதுதான் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. கேள்வி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அந்த இரும்பு தண்டிலிருந்து, இரும்பு ஆணிலிருந்து ஒரு காந்தம் இருக்கு. அந்த காந்தத்துக்கு கீழே அந்த குண்டூசிகள், இந்த ஊசிகள், அந்த என்ன ஜம்ப் கிளிப் இருக்கு பாருங்க, அந்த கிளிப்பை அது வரிசையாக ஒன்று ஒன்றா தொங்குகிறது. அதோட தொங்குவதற்கு ஏன்னா மேக்னெட் மேலே தானே இருக்கு. ஏன் இதை தொங்கணும்? அந்த மேக்னெட்டிசம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால. அதான் அந்த மேக்னெட்டிசம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? எப்படி? அதை தான் கேள்வியே. மேக்னெட் மேலே இருக்குது, இது கீழே வரைக்கும், இங்கே வரைக்கும். எப்படி இங்கே உள்ள மேக்னெட் இங்கே வரைக்கும் வருமா? மேக்னெட் வந்து இந்த முனையோட முடிஞ்சு போகுது. ஆனால் அந்த காந்த சக்தி எப்படி இந்த வரைக்கும் வருது?
கீழ்முனை இந்த முனை வரைக்கும் எப்படி வருது அதான் சொல்லணும் நீங்க. இன்னொன்று கூட ஒன்று ஒட்டி பார்க்கலாம். இருக்கனால ஆ அது அதிகமா இருக்கு. எது அதிகமா இருக்கு? அந்த மேக்னெட்டிக். சொல்லுங்க. மேக்னெட்டிக் பவர் வந்து அதிகமா இருக்குன்றீங்களா? அந்த அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் தான் கேட்குறோம். பரவாயில்ல, நான் சொல்றேன். அதாவது ஒரு மேக்னெட், ஒரு காந்தம், அந்த காந்தத்து பக்கத்தில் மற்றொரு இரும்பு குண்டூசியை வைக்கும் பொழுது அந்த இரும்பு குண்டூசியில் காந்த முனைகள் தூண்டப்படும். அது மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பேர் வந்து. அது ஒட்டி இப்படி வச்சுருந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் என்ன பொருள் இருக்கோ எல்லா பொருளையும் வராது. அதுவும் இரும்பு இருந்தால் தான், காந்த பொருளாக இருந்தால் தான். அந்த இரும்பு பக்கத்தில் வரும்பொழுது இங்கே வந்து இது 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 வட மேலே இருக்கிறது வடமுனை, இது தென்முனை. ஒவ்வொரு குண்டூசிலையும் இது என்ன இருக்குது, இந்த வடமுனை தென்முனை தூண்டப்படும். அப்போ ஒரு குண்டூசியும் ஒரு சிறிய காந்தத்தை போல செயல்படும். இங்கே வந்து தென்முனை, அப்புறம் இங்கே வடமுனை, இது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வந்து ஒவ்வொரு குண்டூசி, இங்கே இருக்கிற குண்டூசியில் காந்த முனைகள், அதாவது நார்த் போல் சவுத் போல் அதில் தூண்டப்படுவதால் அதுவும் காந்தத்தை போல செயல்பட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்கிறது. இது வந்து காந்தமாக்கல். எப்படி அதாவது தூண்டல் மூலமாக ஏற்படக்கூடிய காந்தமாக்கல். ஒரு பொருளை ஒரு காந்தத்தை வைத்து தூண்டக்கூடிய முறைக்கு காந்தமாக்கல் என்று பெயர். அந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக நம்ம என்னுடைய பவர்னால தான் வருது, அது எதனால் வருது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக சிந்திக்க வேண்டும். பரவாயில்ல, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.